ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா புது சப்ஸ்கிரைபர் வந்து பேபிக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ குழந்தைக்கு என்ன ஆச்சு அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கலாம் சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து டெலிவரி டேட் வந்து 31. ஆனால் வந்து பேபி பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 26ல் வந்து பேபி பிறந்தாங்க. நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அதுவுமே வந்து ஜிஹெச்சில் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகியும் பேபி நல்லா தான் இருந்தாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. டெலிவரி ஆகி 2வது நாள் தான் வந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நைட் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் வந்துச்சு. நான் இவருக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி பேபிக்கு வந்து ஃபிக்ஸ் ஒரு மாதிரி பண்ணாமாம்மா, என்னன்னு தெரியலன்னு சொன்னேன். அப்போ இவங்க சொன்னாங்க வீட்டில் இருந்தாங்க. அப்போ ஓகே பார்க்கலான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தார் பேபிக்கு. அந்த டைமில் வந்து பார்த்தா பேபிக்கு வந்து மறுபடியுமே அதாவது ஃபிக்ஸுன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் சின்ன ஒரு ஃபிக்ஸுக்கான ஒரு அறிகுறி மாதிரியான ஒரு இது நடந்துச்சு. அப்போ பெரிய ஆட்களுக்குன்னா ஃபிக்ஸுன்னா பெருசாக வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியான இது இல்லை. இப்போ அவசரமாக என்ன பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லாமல் இருக்குது, இது என்னடா பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லாமல் இருக்குதுன்னு ஓடி ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஓடி போய் டாக்டர்கிட்ட கொண்டு கீழே போகும்போது அவங்க பார்த்துட்டு என்னென்னா பிள்ளை கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கேன், என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வேகமாக வச்சு செக் பண்ணி பார்த்து உடனே பிளட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணி மஞ்சள் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் இன்குபேட் கொஞ்சம் நேரம் இன்குபேட் பண்ணியிருந்தாங்க. பின்ன என்ன இன்ஜெக்ஷன் பண்ணாங்க என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி பிள்ளை கொஞ்சம் நார்மலாகி ஓரளவு ஓகே அப்படின்னு நான் உடனே அங்கேருந்து வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜுக்கு விட்டாச்சு. அங்கேருந்து தான் அங்கேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட் போட்டிருந்தோம்ல டெலிவரி ஆனதுக்கப்புறம் வீடியோ, அங்கேருந்து தான் 19 நாள் ஐசியூவில் வச்சுருந்தது. அதில் கிட்டத்தட்ட 3-4 நாள் இன்குபேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்குன்னா மஞ்சள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மஞ்சளாக, 2வது வந்து ஃபிக்ஸு. மறுபடியுமே பிள்ளைக்கு அங்கே இருக்கும்போதுமே இதே ஃபிக்ஸ் மாதிரியான இது மறுபடியும் 1-2 டைம் வந்திருக்கு. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பிள்ளைங்க நார்மலாக ஐசியூவில் வச்சா செட் ஆகுது, ஐசியூக்குள்ளே வென்டிலேட்டரில் வைக்கணும். சப்போஸ் இனி 1 டைம் ஃபிக்ஸ் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளையால் மூச்சு விட முடியாது. ஏற்கனவே நம்ம அன்னைக்கு நான் கொண்டு ஓடின டைமே அப்போ பிள்ளைக்கு வந்து ஏதோ மூச்சு பேசி இல்லாத மாதிரியே இருந்துச்சு அந்த வரும்போது. அப்போது மறுபடியுமே அங்கேருந்து இனி நெக்ஸ்ட்டு டைம் வந்தால் பிள்ளையால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னனால அவனுக்கு செயற்கையாக சுவாசத்தோட சப்போர்ட் வேணும்னு சொல்லி வென்டிலேட்டர் பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 11 நாள் அது போயிடுச்சு. ஒரு 2-3 நாள் இன்குபேட்டு, அதுக்கப்புறம் 11 நாள் வந்து வென்டிலேட்ரு, பின்ன பேலன்ஸ் இருந்த ஒரு 5 நாள் வந்து ஓட்டு, அப்படி போட்டு மாறி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விதத்துலேயுமே எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது எதனாலேன்னு சொல்லி விஷயம் சொன்னால் என்னென்னா, மூளைக்கு போகிற நரம்புலேருந்து பிளட்டு வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. எதனால் லீக் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன என்னென்னா, ஒன்று இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா அதாவது மெயின் ரீசன் வந்து பிள்ளைக்கு வந்து பிளேட்லெட் கம்மியாக இருக்குது. அதனால தான் பிளேட்லெட் எப்படி கம்மியாகும்னா இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அம்மாவுக்கோ இல்லை பிள்ளைக்கோ. பிள்ளைக்கு எப்படின்னா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், 5 பேர் பார்க்க வருவாங்க, அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், சுத்தம் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், படுக்கிற இடத்துல அதில் என்ன விதத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் மெயின் வந்து அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சப்போஸ் சான்சஸ் இருக்குன்ற மாதிரி. அதனால் பிளேட்லெட் கம்மியாச்சு. பிளேட்லெட் ஃபுல்லாக லோ ஆனதுனால ஃபிக்ஸ் வந்திருக்கு. அந்த ஃபிக்ஸோட அழுத்தத்தினால மூளைக்கு போகிற நரம்புலேருந்து ரத்தம் வெளியே வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ரத்தம் வெளியில் வந்தது அந்த ஒரு காரணத்தினால தான் 20 நாள் மேலே ஐசியூவில் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தோம். பின்ன ஃபிக்ஸுக்கான மருந்து, அயன் ட்ராப்ஸ், அது இதுன்னு அவனுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பின்ன மாதம் நம்ம போயிட்டே இருந்தோம். வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கு பின்ன மாதம் போயிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறம் தான் இப்போ பிள்ளையோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி மருந்தை ஸ்டாப் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஒன்றும் இல்லை அல்ட்ராசவுண்ட் எங்கே பார்க்க சொன்னேன். ஆமாம், ஆசாரிப்படுதல் நாங்கள் செக்கப் போயிட்டு இருந்தோம்ல, அங்கே தான். அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து மெயின் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் இனி வந்து ஃபிக்ஸ் மருந்து ஸ்டாப் பண்ணணும் இல்லையா, ரொம்ப கொடுக்கக்கூடாது பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணலாமேன்னு சொல்லி சோனோகிராஃபி ஒன்று பண்ணணுன்னாங்க. நான் ஸ்கேன் பண்ணலாமான்னு கேட்டோம், வேண்டாம் சின்ன பிள்ளை இல்லையான்னாரு. அதுக்கப்புறம் சோனோகிராஃபி பண்ணப்போ அன்னைக்கு போட்டிருந்தேன் இல்லையா, அதில் என்ன ஏதுன்னு தெரியல, ஒரு வீக்கம் மட்டுமே தெரிஞ்சிச்சு. அதனால தான் எம்ஆர்ஐ சின்ன பிள்ளையானாலும் சரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஓகே பண்ணாங்க.
அதுக்கப்புறம் எம்ஆர்ஐக்கு போனோம், அதுவுமே வீடியோவில் போட்டோம். எம்ஆர்ஐ பண்ணும்போது அந்த எம்ஆர்ஐயில் இந்த வீக்கத்துக்கான ரீசன் என்ன வந்துச்சுன்னா, அவன் மூளையில் ஃபஸ்ட்டு டைம் வெளியே வந்த பிளட்டு அது எல்லாமே சரியாயிடுச்சு. வெளியே வந்த பிளட் அங்கேயே இருந்து அது காஞ்சி போய் மறுபடியும் அந்த பிளட்டு மூளை வளர 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 அந்த மூளைக்குள்ளே எல்லா இடத்துலையுமே பிரிஞ்சு போய் போன இடத்துலேருந்து அது நீர் கோர்த்து கட்டி மாதிரி உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க மூளைக்குள்ளே. இதுதான் அவனுக்கு வந்து அடுத்த ப்ராப்ளம். அப்போது இஇஜி அந்த எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது இந்த இது பார்த்தோமா, அதுக்கப்புறத்துல இருந்து தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் டைரெக்டாக எங்கன்னா திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு போனோம். மெடிக்கல் காலேஜில் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பித்து அங்கே இருந்தது என்னென்னா ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தாங்க. ஆமாம், இப்படி இருக்கிற பிள்ளைக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிளாக் நரம்பு சம்மந்தமான அடைப்பு இருக்குன்னா கை கால் வராது, கண் பார்வை இதாகாது, காது சரியாக இருக்காது. ஏன்னா அதாவது இருந்தும் இல்லாமல் ஒரு இதில் இருக்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க, டாக்டரோட இது. ஆனால் நாங்கள் வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கண்டிப்பாக கடவுள் நமக்கு உங்களை கைவிட மாட்டாங்கன்னு சொன்ன மாதிரி நாங்கள் நம்பி இப்போயும் சரி அப்போயும் சரி நம்பிக்கையாக ஒரே கடவுளையே தான் பிடிச்சிட்டு இருந்தோம். நிறைய பேர் எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரு வேண்டுதலும் அவர் பக்கத்தில் கொண்ட அந்த இதனால் மட்டும் கடவுள் எந்த ஒரு விஷயத்துக்குமே அன்னை கொடுக்காமல் கொண்டு வந்தார். இப்போ என்னென்னா கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கூட இனி ஃபிக்ஸ் வருமா என்ன ஏது அவனோட நரம்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி இஇஜி எடுத்தோம். இஇஜின்னா உங்களுக்கு தெரியும், இஇஜி எடுத்தோம், நரம்பு சுருள் படம் வீடியோ, நரம்போட துடிப்பு வந்து வீடியோ பார்க்குறது. அதை வந்து பார்த்தப்போ அங்கேயுமே அரை மணி நேரம் பிள்ளைக்கு அதை எடுக்கணுன்னா கூட தலையில் எத்தனைலாமோ போட்டு ஆமாம் போட்டு எடுத்திருந்தாங்க. அதை வேணால் நான் வந்து வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் எப்படி இப்போ எடுத்தோன்னு. அப்படி அது எல்லாமே எடுத்தும் எல்லா ரிப்போர்ட்லேயுமே சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதுங்க. அல்ட்ராசோனோகிராஃபியில் பிரச்சனை இருந்துச்சு, எம்ஆர்ஐயில் வந்து ப்ராப்ளம், அதே ப்ராப்ளம். அதே மாதிரி இஇஜிலையுமே சேம் ப்ராப்ளம் தான், நரம்பு சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. எதனாலன்னா மூளையில் அந்த கட்டி இருக்கிறதுனால அந்த நரம்புகளுக்கு கரெக்டான ஒரு ஒரு ஓட்டம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எப்போ க்யூர் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும்னு கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு இது, பிள்ளை வந்து இப்போ வளரலை, நார்மலாக எதுவுமே பண்ணக்கூடாது, பிள்ளையோட ஹெட் சைஸ் வந்து 45 ஆறது வரைக்குமே அவனுக்கு ஃபிசியோதெரப்பி அதுக்கப்புறம் இப்போ கொடுத்துட்ருக்கிற மருந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது, கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கணும் தான் அங்கேருந்து சொன்னது. இது எல்லாத்துக்கும் மேலே எங்களோட இது என்னென்னா நம்பிக்கை மட்டும்தான் கடவுள் பக்கம். இப்போ அதையும் தாண்டி வந்து பையனுக்கு வந்து கண்ணு இருக்குல்ல, அதுலேயுமே வந்து சில பேர்த்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, அப்படி பார்வை இருக்கும், சில டைம் பார்வை இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா திருநெல்வேலியில் அரவிந்த் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே போய் பார்க்க சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து அங்கேயும் பார்த்துட்ருக்கோம். இப்போ அங்கே பார்த்து என்ன சொன்னாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வர முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா ரொம்ப லாங்கில் போக முடியாதுன்னு சொன்னதுனால மந்த்லி 1 டைம் வந்து அங்கேயும் செக்அப் போகணும் வர சொல்லியிருக்காங்க. அப்போ 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஆன்லைனில் கிளாஸ் வைப்பாங்க, அதை பார்த்து நம்ம வீட்டில் வந்து ஃபிசியோதெரப்பி, அந்த பிள்ளைக்கு ஃபிசியோதெரப்பி இல்லை எந்தெந்த மாதிரியான அந்த கண் பார்வைக்கு என்னென்ன மாதிரியான இது பண்ணலான்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறது அது தாண்டி. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து செக் பண்ணும்போது கண் நரம்பு ஃபுல்லாக வளரலை. 3rd டைம் இப்போ பார்க்கும்போது கண் நரம்பு ஃபுல்லாக வளர்ந்துருந்துச்சு. ஆனால் அந்த கண் நரம்பு வளர்ந்துருந்தாலும் அவனோட பார்வை திறமை வந்து கொஞ்சம் லோவாக இருக்குன்னு. மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு பொருளை இங்கேருந்து இங்கே கொண்டு போகும்போது சில பிள்ளைங்க என்னென்னா இப்படி பார்க்கும். ஆனால் அவனால் அதை வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. அதுக்குமே இந்த நரம்போட அந்த இது தான் காரணன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கிளாஸு. பிள்ளைக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா, இனி நாங்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் எப்படி ஃபிசியோதெரப்பியும் சரி அந்த பிள்ளைக்கு நீங்கள் அந்த பார்வைக்கான திறமை என்னென்ன மாதிரியான ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவாக எடுத்து எங்களுக்கு பண்ணணும். ஏன்னா நாங்களுமே அதை பார்க்கணும். நீங்கள் வீக்லி 1 வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லாததுனால நீங்கள் அனுப்பணும். ஏன்னா திருநெல்வேலி இங்கேருந்து வாரத்துக்கு வாரம் எல்லாம் போக முடியாது. திருநெல்வேலி போகணும், திருவனந்தபுரம் போகணும், ஆசாரிவள்ளம் போகணும். இப்படி பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு நாள் பார்க்க வேண்டியது இருக்குது. திங்கட்கிழமை ஒருத்தர் நியூரோவை பார்த்தா இன்னொரு நாள் வந்து நியூரோ சர்ஜரியை பார்க்க வேண்டியது இருக்குது, சில்ட்ரன் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு ஒவ்வொன்று மாற்றி பார்க்கும்போது வாரத்தில் 2 நாள்
3 நாள் இதுக்கே போகுது. இப்படி தான் வந்து இருக்கு நம்ம போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஆரம்பித்து ஒரு நாள் முடியாது அப்படி இப்படின்னு இப்போ வரைக்குமே கொஞ்சம் அலைச்சலாக தான் போகுதோ. இப்படி பார்த்தாச்சுன்னா இவ்வளோ இருக்குது. எடுத்தது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுதான் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான். பேபியோட ஹெட்டில் வந்து பிளட்டு இதாக இருக்குன்னு சொன்னது வந்து இதுதான். அதுக்கப்புறம் இஇஜி. இது வந்து இஜி. இது வந்து கண்ணுக்கு எடுத்தது, லாஸ்ட் டைமாக கண்ணுக்கு எடுத்தது. அதுக்கப்புறம் இது வந்து நரம்பு சம்மந்தமாக அந்த டாக்டர் சொல்லியிருந்தேன் இல்லை அவங்களோடது. அவங்க தான் கொஞ்சம் அவனுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய போட்டிருக்காங்க. பின்ன அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து, கொடுத்த இன்ஜெக்ஷன், கொடுத்த தடுப்பூசி, கண்ணுக்கு பார்த்தது, என்ன ஒவ்வொரு டாக்டரையும் தனித்தனியாக காமிச்சதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓபி கிட்டத்தட்ட 6-7 ஓபி, அப்புறம் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. இனி இந்த பேப்பருக்கு எல்லாம் என்னைக்கு நமக்கு விடுதலை வருது? மாதத்தில் 5 டைம் 6 டைம் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். வீக்லி எப்படியாச்சும் ஒரு 2 டைம் ஆச்சும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்குது. திருநெல்வேலி, திருவனந்தபுரம், அதுக்கு பின்னா ஆசாரிப்பள்ளம். அப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஹாஸ்பிட்டல் வெள்ளப்பட பார்த்துட்டு இருந்தோம்ல மாமா, அதுக்கு ஒரு நாள் பார்த்தோம். அதுவே ரொம்ப எப்படி சொல்கிறது, செட் ஆகிற மாதிரி இல்லை. அதாவது அங்கேயும் போகல. இப்போது வந்து இப்படி தான் வந்து நாங்கள் அங்கேயும் மாறி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா சில பேர் புதுசாக வந்தவங்க வந்து பேபிக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, இதுதான் பிரச்சனை. இதனால தான் சரியாக நாங்கள் வீடியோவும் என்னால் போட முடியல. அதையும் தாண்டி லைவுமே எங்கள் லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று தான் நாங்கள் லைவ் போட்டோம். அது நீங்கள் நினச்சது, நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரியான வீடியோ வந்து போடாததுக்கு முக்கிய காரணம் அதனால் ஜஸ்ட்டு நம்மளோட லைஃப்பும் அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் மட்டும் போட்டுட்ருக்கிறதுக்கு காரணம் இருந்தாலும், ஏன்னா நமக்கு அதுக்கான நேரம் கரெக்டாக வேண்டாமா. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் நல்லா இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு நாள் தாங்க வீடியோ எடுத்தோம். அதுக்கு பின்னே வந்து எங்களால் சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல. எங்களுக்குமே கண்டென்ட் வீடியோ போடணும் ஆசை, பட் வந்து சுத்தமாக வீடியோவே போட முடியல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கூட பாருங்கள் பேபி வந்து தூங்கி எழுந்திரிச்சு அப்பா கிட்ட இருக்காங்க. ஸோ வந்து வீடியோ சரியாக போட முடியாது. ஏன்னா அவனுக்கு மெடிசன் கொடுக்குறதும் இருக்கட்டும். இனிமேல் ஃபிக்ஸ்க்கான மருந்து வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணல. இன்னும் முடிஞ்சால் இதை சம்மந்தமான வீடியோ போடலாம். ஏன்னா பிள்ளைக்கு இந்த பார்வைக்காக என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை நாங்கள் எப்படி அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவனை காது கேட்குறதுக்கு சில விஷயங்கள் சொல்லி தந்தாங்க டிப்ஸாக, அதை சொல்கிறோம். பின்ன வந்து பாடிக்கு மசாஜ் மாதிரி சொன்னாங்கல்ல, அது எல்லா குழந்தைக்குமே கண்டிப்பாக தேவைப்படும். அதை எப்படி பண்ணுறோம்? இது எல்லாத்தையும் முக்கியமாக நீ எல்லாம் பண்ணுறதில்ல. இதுக்குமே அவங்க ஒன்று கேட்டாங்க, என்ன தெரியுமா கேட்டாங்க, பேபியோட ஃபேஸை காட்டிங்கன்னு சொல்லி கேட்டாங்கல்ல, ஆசையாக இருக்குது காட்டிங்கன்னு சொன்னாங்கல்ல, அது சொல்லலை. ஆமாம் இல்லை, அது வீடியோ போடுறாங்க. ஆனால் நான் வந்து நினச்சது என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்துலையுமே நான் எனக்கு ஓகேவாக இருந்தால் தானே நானும் முகம் காட்ட முடியும். அதனால தான் ஓகே ஆகட்டும்ன்ற ஒரு விஷயத்தில் அப்படி விட்டுட்டு வேறு ஒன்றும் இல்லை. மேபி ஃபேஸ் காட்டுவோம், பட் வந்து காட்டலாம். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறோம். சரியா? ஆமாம், இதுதான் வந்து இதுதான் பேபியோட பிரச்சனை. இதனால தான் அங்கேயும் ஆடிட்டுருக்கோம். வீடியோவும் சரியாக போட முடியல. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி கேட்டிங்கல்ல, ஸோ அதனால தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.